எஸ்ஐஆரை பார்த்து பயப்படுகிறீர்களா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சபாநாயகர் அப்பாவு பதிலளித்துள்ளார். அச்சம் என்பது மடமேடா, அந்த கொள்கை தான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கும். நம்முடைய மாண்புக்கு முதல்வர் யாரை கண்டும் அச்சப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி அந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்கிறாங்க, அந்த ஒவ்வொரு பூத் வைஸாக போய் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்காதுங்க. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நாள் ஒன்றுக்கு 50 வாக்காளர்களை அணுகி அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி செய்து பிஎல்ஓ அந்த வாக்காளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலர் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி. இதை நம்ம நீங்கள் கேட்டாலே முதல்ல விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அப்போ ஒரு அரசு என்ன செயல்படுது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடியும் பேர்கிட்ட இருக்கோம். இந்த எஸ்ஐஆர் தவறு அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுதோம், போராட்டமும் பண்ணுதோம். உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்கோம், வழக்கும் தொடர்ந்து. ஏற்கனவே கடந்த வாரம் 2 வாரம் ஒத்தி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை எதிர்க்கிறவங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னு, உண்மையிலே எதிர்க்கிறதா இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். இதுக்குள்ள அது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், போலியாக இருக்கிறாங்க, 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஒன்றுபட்டுக்கிட்டு தாங்க 2 பேருங்க. வேலைப்பளு அதிகமா இருக்கு, எஸ்ஐஆர் சார்ந்த பணிகள் அதிகமா இருக்குன்னு சொல்லி வருவாய்த்துறை ஊழியர்கள். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.